ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 10வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த இரு மிகச்சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினால் ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க. அதாவது எந்த ரெண்டு வர்க்க எண்களை பெருக்குனா நமக்கு கன எண் கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வர்க்க எண்களை எழுதிக்கலாம். வர்க்க எண்கள் மேலே 1 2 எழுதிக்கலாம். 1 2 3 4 5 5 வரை போதும், ஏன்னா சிறிய எண்கள் தான் கேட்குறாங்க. ஓகே, வர்க்க எண்கள் அப்படின்னா ஒரு எண்ணை 2 வாட்டி பெருக்கணும். அப்போ 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1 தான். இனி 2ஐயும் பெருக்குனா 4, 3ஐயும் பெருக்குனா 9, 4ஐயும் 4ஐயும் பெருக்குனா 16, 5ஐயும் 5ஐயும் பெருக்குனா 25. அடுத்து கன எண்கள் எழுதிக்கலாம். கன எண்கள் அப்படின்னா 3 வாட்டி பெருக்கணும். 1 3 வாட்டி பெருக்குனா 1 தான். 2 3 வாட்டி பெருக்குனா 8, 3 3 வாட்டி பெருக்குனா 27, 4 3 வாட்டி பெருக்குனா 64, 5 3 வாட்டி பெருக்குனா 125. சரிங்களா? நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? எந்த ரெண்டு வர்க்க எண்களை பெருக்குனா முழு கன எண் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ பெருக்கலாம். 1 4 பெருக்குனா 4, அது இல்லை. 1 9 பெருக்குனா 9, அதுவும் இல்லை. 1 16 பெருக்குனா 16, அதுவும் இல்லை. 1 25 பெருக்குனா 25, அதுவும் இல்லை. இனி 4ஆல் பெருக்கலாம். 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா 36, அதுவும் இல்லை. 4ஐயும் 16ஐயும் பெருக்குனா 64, அது இருக்கு. அப்போ எழுதிக்கலாம். 4ஐயும் 16ஐயும் பெருக்குனா முழு கன எண் 64 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 4ம் 16 எழுதிக்கலாம். தேவையான வர்க்க எண்கள் = 4, 16. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.